அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி 11ஆம் தேதி மார்கழி அமாவாசை, மகா அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதத்தின் அமாவாசை திதியும் மூலம் நட்சத்திரம் சேருகின்ற நாள் தாங்க ஹனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுவது வழக்கம். ஆனால் சில வருடங்கள்ல பார்த்தோம்னா இந்த அமாவாசை திதிக்கு ஒரு நாள் முன்பாக அல்லது ஒரு நாள் பின்பு இந்த மூலம் நட்சத்திரம் வரும். இந்த 2024ஆம் வருடமும் கூட பார்த்தோம்னா அமாவாசைக்கு ஒரு நாள் முன்பாக மூலம் நட்சத்திரம் வருது. இருந்தாலும் ஜனவரி 11 அமாவாசை அன்னைக்கு தாங்க ஹனுமன் ஜெயந்திக்கான பூஜைகள், வழிபாடுகள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்களை நாம் செய்யணும். மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமானது. அதிலும் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, பஞ்சமி, ஏகாதசி, கிருத்திகை, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தின்னு இந்த நாட்கள் அனைத்துமே மிகவுமே விசேஷமானது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில மிகவும் முக்கியமான தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். அதீத பராக்கிரமத்துடன் நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர். சிவ உபாசனை, விஷ்ணு உபாசனை, தேவி உபாசனை போல ஆஞ்சநேய பெருமானுக்கு தனியான ஒரு உபாசனை முறையே இருக்குங்க. அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றவர் ஹனுமான். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறவங்களை ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. நடக்கவே நடக்காது, இது முடியாத காரியம்னு நம்ம தூக்கி போட்ட விஷயங்களை கூட மின்னல் வேகத்தில் நடத்தி காட்டக்கூடியவர் ஹனுமான். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய பெருமானின் அருளை பெறுவதற்கு கடினமான பூஜைகள் செய்யணும், விரதங்கள் இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மூலமாக ஆஞ்சநேயருடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க, குறிப்பாக சனி தோஷம் இருக்கிறவங்க ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாட்டை தவறாமல் நாம் செய்தாலே போதும். சனி பகவானுடைய தாக்கம் பெருமளவு குறைந்துவிடும். ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் ஜாதகத்தில் சனி மகாதசை நடக்கிற எல்லாருமே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மறக்காமல் நீங்க ஹனுமானை வழிபாடு செய்யுங்க. வீட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஆஞ்சநேயரை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும். கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் வரும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் 4 வார்த்தைகள் கொண்ட அதீத ஆற்றல் மிக்க ஆஞ்சநேய பெருமானுடைய திருமந்திரத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. நீங்கள் நடக்காது, முடியாதுன்னு தூக்கி போட்ட காரியங்கள் கூட உடனடியாக வெற்றிகரமாக முடியும். நம்ம பார்க்க போகும் அந்த மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மந்திர ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். எத்தனை கோரிக்கைகள் அல்லது தேவைகளை வேணாலும் நீங்க வைக்கலாம். அமாவாசை திதி நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:05 அமாவாசை திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:31 அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க மந்திரத்தை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு பார்த்தோம்னா ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் மாலை 6:30 வரை இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. விடியற்காலை 3 மணி முதல் மாலை 6:30 எந்த நேரம் வேணாலும் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யலாம். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அன்றைய தினம் அமாவாசை திதியும் இருப்பதனால தாய் தந்தையர் இருக்கிறவங்க தலைக்கு குளிப்பதை தவிர்க்கணும். சோ நார்மலா குளித்தாலே போதும். அன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். மந்திர ஜபத்தை முடித்ததற்கு பிறகும் கூட அன்றைய தினம் அசைவத்தை எடுத்துக்க கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால்
இருந்தால் இந்த மந்திர ஜபத்தை செய்ய வேண்டாம். அடுத்து வரும் பதிவுகள்ல ஆஞ்சநேய பெருமானுடைய திருநாம ஜபத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த நாம ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல மற்றும் ஒர்க் பண்ற இடத்துல சேர்ல உட்கார்றவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம ஜபம் செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க 1008 முறை கூட ஜபம் செய்யலாம். 108 அல்லது 1008 முறை நம்ம ஜபம் செய்யணும். குறைந்தபட்சம் 108 முறை ஜபம் செய்தாலே முழுமையான பலன் விரைவாக நமக்கு கிடைக்கும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சோ கவுண்டிங்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, உடைத்த கடலை அல்லது டைமண்ட் கல்கண்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எண்ணிக்கைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், இந்த மந்திர ஜபம் செய்யும் பொழுது ஆஞ்சநேய பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே மன ஒருநிலைப்பாட்டுடன் நாம் சொல்லணும். ஒரு நொடி கூட கவனம் சிதறாமல் ஆஞ்சநேயரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திர ஜபம் செஞ்சு பாருங்க. 108 முறை சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆஞ்சநேயர்னாலே நமக்கு பராக்கிரமத்தையும் ஆற்றலையும் வாரி வழங்கக்கூடியவர். அவருடைய மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதே உடலிற்கும் மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய உற்சாகமும் ஆற்றலும் கிடைக்கும். சோ கவனம் சிதறாமல் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். வாய்விட்டும் நீங்க மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மனதிற்குள்ளேயும் நம்ம சொல்லிக்கலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை பண்ணிட்டு அதற்கு பிறகு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. 108 முறை அல்லது 1008 முறை மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை முன்னாடியே முடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா ஃப்ரீயா நீங்க மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க. சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஹம் ஹனுமதே நமக. ஓம் ஹம் ஹனுமதே நமக. ஓம் ஹம் ஹனுமதே நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சூட்சமமான மந்திரம் இது. 108 அல்லது 1008 முறை ஜபம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க ஆஞ்சநேயர் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.